அத்தியாயம் 1172. அக்கிலன் மறைந்திருந்த குன்று பக்கம் ஒரு சூறாவளி சுழற்றி அடித்தது. அதில் மொத்தமாக அவன் சுருண்டு கொண்டான். ஆனால் வெகு நேரம் அது நீடிக்கவில்லை. எப்படியோ அதிலிருந்து பறந்து சென்ற அக்கிலன் ஒரு பறவையைப் போல தெரிந்தான். அதற்கு காரணம் அவனுடைய கவசம்தான். ஒரு இடத்தில் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டவன். அப்போதுதான் அனைத்து சூறாவளி காற்றும் பின்னோக்கி செல்வதை பார்த்தான். அதன் எண்ணம் என்ன என்று அக்கிலன் உணரும் முன்பே அதிலிருந்து 7 சடையன் நாவிகள் வெளிப்பட்டன. அவர்கள் அனைவரும் அவன் மீது தங்களது உள்ளங்கையை முன்னோக்கி வீசியது. அது பொன்னிறமான கர்ஜிக்கும் சிங்கமாக மாறியது. உடனே அக்கிலன் தன்னுடைய வேகத்தை அதிகரிக்க காற்றிலிருந்தே பலத்தை கடன் வாங்கினான். அதனால் எதிரிலிருந்த சிங்கங்களின் தாக்குதலை நேர்த்தியாக தவிர்க்க அவனது உடல் பிரமிக்க வைக்கும் வளைவை கொண்டு வந்தது. அதற்குள் சடையன் ஆவி ஒரே ஒரு முறை சொடுக்கு போட்டதும் அந்த 7 நகலி ஆவிகள் அனைத்தும் வேறு வகையான விலங்குகளாக மாறியது. அங்கே ஒரு டிராகன், ஒரு சிங்கம், ஒரு செம்மறி ஆடு, ஒரு யானை, ஒரு குதிரை, ஒரு சின்ன பூச்சி மற்றும் ஒரு மீன் இருந்தது. டிராகன் தன்னுடைய பெரிய உருவத்தை காட்டி சக்தி வாய்ந்தது என்று காட்டிக்கொண்டது. அதைத் தொடர்ந்து சிங்கம் கர்ஜித்து மிரட்ட, செம்மறி ஆடு தன்னுடைய கொம்புகளை கோபமாக ஆட்டி மிரட்டல் விடுத்தது. அருகிலிருந்த யானை பலமாக சத்தம் விட்டது. குதிரை வேகமாக ஓடியது. பூச்சி தவழ்ந்து கொண்டே தன்னுடைய இருப்பை காட்டியது. மீன் தண்ணீரில் இல்லாவிட்டாலும் அதன் ஆவி மட்டும் வெளியே வந்து அக்கிலனை மிரட்டியது. மேலும் அவர்கள் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் பயனுள்ள பிணைப்பை கொண்டிருந்த காரணத்தால் அங்கே மிகப்பெரிய சக்தி உருவாகி இருந்தது. இப்பொழுது அக்கிலன் வேகத்தை விட விவேகமாக யோசிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். அவனால் கண்டிப்பாக அனைத்து உயிரினங்களுடன் நேருக்கு நேர் சண்டையிட முடியாது. இந்த அனைத்து விலங்குகளும் சடையன் நாவி நகலியாக இருப்பதால் அனைத்துமே மார்க்யூஸ் வகையை சேர்ந்ததுதான். அதனால் அவர்களுக்குள் வலிமை அதிகமாகவே இருக்கும். எனவே அக்கிலன் முதலில் சடையன் நாவியுடன் பேச முடிவெடுத்தான். அவர் ஒரு ஓரத்தில் அமர்ந்திருப்பதை கவனித்தவன் நேராக போய் அவர் முன்பு நின்றான். இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட விதத்துல எந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் ஏற்பட்டது கிடையாது. சொல்ல போனா இங்க வந்துதான் நான் உங்களை முதல் முறையா சந்திக்கிறேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு என் மேல இவ்வளவு வெறுப்பு? என்ன நீங்க கொல்ல துடிக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண என்று கேட்டான். ஆனால் அவர் அதற்கு பதில் கூறவில்லை. கண்களை மூடியபடி விரலில் ஆன்மீக முத்திரைகளை மாற்றி மாற்றி செய்து கொண்டே இருந்தார். அதன் மூலமாக அவர் ஒரு புத்த ஒளி குறிகளை அங்கிருந்த விலங்குகள் உடம்பில் செலுத்தி அக்கிலனை கொல்லும் விதியை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். அதை அக்கிலன் நொடியில் புரிந்து கொண்டு வேறு விதமாக பேச ஆரம்பித்தார். இப்ப என்ன, திஷானிதான் உங்க பிரச்சனையா? அப்படி இருந்தா நானும் உண்மையை ஒத்துக்கிறேன். ஆமா, நாங்க 2 பேரும் விரும்புறோம். கூடிய சீக்கிரம் எங்களுக்குள்ள நல்லதா நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. இப்ப அதனால உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஏன் இப்படி பண்றீங்க என்று கேட்டான். அக்கிலனை பொறுத்தவரை எப்படியாவது சடையன் நாவியின் வன்மத்திற்கான காரணத்தை கண்டுபிடித்தே ஆக வேண்டும். அவருடைய கோபத்தை தூண்டிய விஷயம் எது என்பதை தெரிந்து கொள்ள ஹைரினின் வழியை பின்பற்றினான். அவள் தொடர்ந்து கூறிய விஷயத்தில் ஏதாவது காரணம் இருக்குமா என்று அக்கிலன் இப்பொழுதுதான் யோசித்தான். ஒரு வழியில் பார்த்தார். விஷானிதான் அவனை மயக்க தனியாக ஒரு இடத்துக்கு அழைத்து சென்றாள். அது தோல்வி அடைந்ததும் அவள் இவன் பக்கம் கூட திரும்பவில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இவர்கள் அனைவரும் சேர்ந்து தன்னை ஏதாவது செய்ய நினைக்கிறார்களா என்று யோசித்தான். அப்பொழுது கர்ஜனையான குரலில், வாயமூடு, விஷானியை நீ என்னைக்குமே நெருங்க முடியாது என்று கூறியது சடையன் நாவி. அதன் பிறகு அவருள் இருந்து ஒரு புத்த ஒளி பிரகாசித்தது. முதுகு பக்கம் ஒரு மாபெரும் புத்தர் கை எழுந்து அக்கிலனை நெருங்கத் தொடங்கியதும் உள்ளங்கையில் 7 ஆவி அடையாளங்களும் வந்து ஒட்டிக்கொண்டன. அப்பொழுது சரியாக வானத்தில் பல உயிரினங்கள் தோன்ற ஆரம்பித்தது. அதைத் தொடர்ந்து அக்கிலனை நோக்கி தாக்குதல்கள் மழை ஆரம்பிக்கப் போவதை உணர்ந்தவன் அதிர்ந்தான். அவர்கள் அனைவரையும் தடுக்க வேண்டும் என்றால் அவனுக்கு தனியான ஆற்றல் வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டே ஓட ஆரம்பித்தான். ஏனோ அவனது உடலிலும் கைகளிலும்
ஒரு நடுக்கம் வந்து ஒட்டிக்கொண்டது. அப்பொழுது பின்னால் இருந்து குதிரை அவனை உதைத்தது. அக்கிலன் வெகு தூரம் பறந்து சென்று விழுந்தான். அவனுடைய கால்கள் தரையை தொட்டவுடன் அப்படியே படுத்துக்கொண்டு தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டான். அவனுடைய எதிரிகள் அனைவரும் மிகவும் வலிமையானவர்கள். அவர்களுடைய சக்தியை சமாளிக்க அவன் தனது ஆற்றலின் பெரும் பகுதியை பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. ஆனால் எப்படி? இதுவரை எந்த தாக்குதலும் அக்கிலன் உடலை சேதப்படுத்த முடியவில்லை. அதற்கு காரணம் அவனுடைய மார்க்யூஸ் கவசம்தான். அது மட்டும் இல்லை என்றால் குதிரையின் ஒரே அடியில் அவன் கொல்லப்பட்டிருப்பான். அதற்குள் சடையன் ஆவி மற்றும் அவருடைய நகன்கள் அனைவரும் அக்கிலன் முன்னே வந்து நின்று விட்டனர். அவர்களை பார்த்ததும் மறுபடியும் திஷானியை இழுத்து பேச ஆரம்பித்தார். இப்ப என்ன, ஒரு பொண்ணுக்கு காதல் வந்தா அது என்ன அவ்வளவு பெரிய குத்தமா? திஷானி உங்க இனத்தோட குலவிளக்காய் இருந்தாலும் அவளுக்கு என்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பவுமே என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறா. அதனால இந்த பிரச்சனையை இங்கேயே முடிச்சுக்கலாம். அவ மனசுல நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சோம் நீங்க இந்த அளவுக்கு கொலவெறியோட இருக்கிறது நல்லதுக்கு இல்ல. இது மட்டும் திஷானி காதுல விழுந்தா அவ ரொம்ப வருத்தப்படுவா. அது உங்களுக்கும் பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு என்று கூறினான் அக்கிலன். அக்கிலனுக்கு நேரடியாக சடையன் ஆவியை வீழ்த்த முடியாது என்று தெரிந்து விட்டது. அதனால் இப்படி கோபம் மூட்டும் வகையில் பேச்சை வளர்த்தார். ஒரு கட்டத்தில் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து அவர் வேறு விதமாக நடந்து கொள்ளலாம். அந்த சந்தர்ப்பத்தை உபயோகித்து தப்பிக்க வேண்டும் என்ற யோசனையோடு அக்கிலன் வார்த்தைகளை உபயோகித்தான். அவன் எதிர்பார்த்தது போலவே சடையன் ஆவி முகம் திஷானி பெயரை இழுத்தவுடன் மாறியது. அவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, வாய மூடு என்று திரும்பவும் கர்ஜித்தார். அவருடைய கோபம் அனைத்தும் திஷானி மீது இருக்கும் அக்கறையால் வெளிப்படுகிறது என்று புரிந்து கொண்டவர் தான் போய்கொண்டிருக்கும் பாதை சரியானது என்று உணர்ந்து மறுபடியும் பேச ஆரம்பித்தார். எங்க 2 பேருக்குள்ளேயும் எவ்வளவு ஆத்மார்த்தமான காதல் இருக்குன்னு தெரியுமா? நாங்க நிறைய விஷயம் பேசியிருக்கோம். அப்ப உங்களை பத்தி அவ பெருமையா நிறைய சொல்லிருக்கா. ஆனா நீங்க இப்ப நடந்துக்கிற விதத்தை பார்த்தா எனக்கு என்னமோ அவ சொன்னது எதுவுமே உண்மை இல்லைன்னு தோணுது. அதனால இனிமே நீங்க திஷானி பக்கம் போகாம இருந்தா அது உங்களுக்கு நல்லது. அவ எனக்கு சொந்தமானவ என்று நன்றாக சடையன் ஆவியின் கோபத்தை கிளறி விட்டான் அக்கிலன். அதற்கு அந்த பக்கத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. மீண்டும் தன்னுடைய கைவிரல்கள் மூலம் முத்திரைகளை உருவாக்கிக் கொண்டே இருந்தார். இருவருக்குள்ளும் சிறிது இடைவெளி இருந்த காரணத்தால் அக்கிலன் சின்ன சின்ன தாக்குதல்களை சமாளிக்க முயற்சி செய்தான். ஆனால் அது அதிக நேரம் நீடிக்கவில்லை. அதற்குள் சடையன் ஆவி அக்கிலனை நெருங்கி வந்து விட்டார். உடனே அக்கிலன், உங்களுக்கு உண்மையாவே திஷானி மேல அன்பு இருந்தா அவளோட வாழ்க்கையில தயவு செஞ்சு தலையிடாதீங்க. நாங்க 2 பேரும் பல கனவுகளை முன்னிறுத்தி எங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இப்ப வந்து தேவையே இல்லாம பிரச்சனை பண்ணாதீங்க, அப்புறம் நான் வேற மாதிரி நடந்துக்க வேண்டியிருக்கும் என்று மிரட்டி பார்த்தான். அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எப்படியாவது அவரின் கோபத்தை தூண்டிவிட்டு அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதுதான். இந்த முறை அதற்கு எந்த பதிலும் கூறாதவர் ஒரு மரக்கருவியை வெளியே எடுத்தார். அதை ஒரே ஒரு முறை வானத்தை நோக்கி அவர் காட்டிய விதத்தில் அங்கே இடிமுழக்கம் எழுந்தது. அதைத் தொடர்ந்து மின்சாரம் போன்ற ஒரு ஒளி அக்கிலனை நேரடியாக தாக்கியது. உதடுகளில் ரத்தம் வழிய அப்படியே கீழே விழுந்தார். உடனே சடையன் ஆவி அவனை அப்படியே கொல்ல நினைத்து ஓடி வரும் சத்தம் அக்கிலன் காதில் நன்றாகவே விழுந்தது. உடனே தன்னை காப்பாற்றிக் கொள்ள தட்டு தடுமாறி எழுந்தவன் ஓட ஆரம்பித்தார். அதை கவனித்த சடையன் ஆவி புருவம் சுருக்கி மீண்டும் துரத்தினார். ஏனென்றால் அவருடைய மரக்கருவி என்பது 1000 புத்தர் கைகளால் ஆன ஒரு ஆயுதமாகும். அதன் மூலம் கொண்டு வந்த இடிமுழக்கம் எந்த ஒரு உயிரினத்தையும் இந்நேரத்திற்கு பாதி உயிராக ஆக்கி இருக்கும். ஆனால் அக்கிலன் எந்த பாதிப்புக்கும் உள்ளானது போல் தெரியாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறான் என்றால் அவன் யார் என்றுதான் அவருக்கு யோசிக்க தோன்றியது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட அக்கிலன் அவர்களுக்குள் பெரிய இடைவெளியை உருவாக்கி இருந்தார். அதனால் சடையன் ஆவி தன்னுடைய முழு சக்தியையும் இப்பொழுது கால்களுக்குள் செலுத்தினார். அதனால் அக்கிலனை பிடிப்பதில் அவருக்கு அதிகப்படியான ஆற்றல் செலவழிந்தது. அவர் எப்படி முயற்சி செய்து பார்த்தும் இருவருக்கும் உள்ள இடைவெளி தூரம் அதிகமாக இருந்ததே தவிர குறையவில்லை.
இங்கு அகிலனின் வேகத்தை முயல் காலணிகள் பார்த்து கொண்டது. அது அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். ஆத்ம சக்திகள் மூலம் அவை அகிலனின் சொந்த ஆற்றல் எந்த கட்டத்தில் இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல் தன்னை வளைத்து கொடுத்தது. அதனால் அவனுடைய வேகம் தேவைக்கு ஏற்றாற் போல் மாறிக்கொண்டே இருந்தது. இங்கே சடையன் ஆவி மிகவும் வல்லமை படைத்தவர். அவரை நெருங்க விடாமல் இருப்பதற்கு முயல் காலணிகள் அகிலனுக்கு உதவி செய்து கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த பாலைவனத்தில் இருவர் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தனர். சடையன் ஆவி ஒரு கட்டத்தில் அகிலனை தாக்க ஆரம்பித்தார். ஆனால் அவன் அதை சுலபமாக தவிர்த்து தன்னை எதுவும் சேதப்படுத்தாமல் பார்த்து கொண்டான். ஒரு இடைவெளியில் அவருடைய தாக்குதலால் தாக்கப்பட்ட போது அகிலன் காயப்பட்டது உண்மைதான். அதிர்ஷ்டவசமாக அவன் கடந்த காலத்தில் மிகை மிதி என்ற மேம்பட்ட தற்காப்பு கலைகளை பயிற்சி செய்திருந்தான். அதன் உபயத்தால் சடையன் ஆவி இரண்டாவது முறையாக தாக்கிய போது அதை எப்படி தடுக்கலாம், இல்லை எப்படி மாற்றி அமைக்கலாம் என்று உடனே தெரிந்து கொண்டான். அதனால்தான் அவனால் இந்த முறை தப்பிக்க முடிந்தது. இருப்பினும் அவனது மார்க்யூஸ் கவசத்தில் விரிசல்கள் விழுந்திருந்தது. உண்மையாக அவன் வெகுவாக காயமடைந்துதான் இருந்தான். ஆனாலும் அகிலனால் அதை தாங்கிக் கொள்ள முடிந்தது. இந்த பக்கம் சடையன் ஆவிக்கு அகிலன் எப்படி தன்னிடமிருந்து தப்பிக்கிறான் என்ற சந்தேகம் எழுந்தது. அவனுடைய வலிமையின் எல்லையை அவரால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிந்தாலும் முழுவதுமாக கணிக்க முடியவில்லை. இன்னொரு பக்கம் அகிலனுக்கு இசையின் ஒலி திடீரென்று அதிகப்படியாக கேட்க ஆரம்பித்தது. சற்று எரிச்சல் அடைய ஆரம்பித்தான். ஒரு பக்கம் எதற்காக சடையன் ஆவி அவனை துரத்துகிறார் என்று தெரியவில்லை. இன்னொரு பக்கம் அதிக ஆற்றலை இறக்கிக் கொண்டே இருந்தார். அடுத்த கட்டத்திற்கு செல்லும் பொழுது அவனுக்கு சோர்வு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அதனால் இப்பொழுது வேறு வழியாக சடையன் ஆவியை மிரட்ட நினைத்தார். உங்களால எப்படி பல மிருகங்கள் அசாத்தியமா வெளியே கொண்டு வர முடிஞ்சதோ அதே மாதிரி என்கிட்டயும் உன்னதமான ஒரு மிருக ஆன்மா இருக்கு. அதை வெளியே விட்டா நீங்க தாங்க மாட்டீங்க என்று பல்லை கடித்துக் கொண்டு கூறினார். ஆனால் சடையன் ஆவி அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் ஏன் அகிலனை தன்னால் கொள்ள முடியவில்லை என்ற யோசனையில் ஆழ்ந்திருந்தார். அவருடைய முத்திரைகள் அனைத்தும் பயனற்றதாக போனது. எங்கு தவறு நேர்ந்திருக்கும் என்றுதான் அவரால் கணிக்க முடியவில்லை. ஒரு பக்கம் அவருடைய ஆற்றலும் குறைந்து கொண்டே வருகிறது. அதை கவனத்தில் கொண்டே அகிலனை வீழ்த்த வேண்டும். அதற்கான வழிமுறைகளையும் யோசித்தார். விஸ்கவுண்ட் ஆக இருப்பவன் அதிக நேரம் இதே நிலையில் ஓட முடியாது. அதே சமயம் அவர் அகிலனை உற்று கவனித்த போது அவன் காதில் கேட்கும் ஒளியின் சத்தத்தால் சற்று தடுமாறுகிறான் என்றும் புரிந்து கொண்டார். உடனே அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. அதாவது அவர்கள் இனத்தில் ஒரு உயிரணு கலை இருக்கிறது. அதன் மூலம் அவன் கேட்கும் ஒளியின் சத்தத்தை இன்னும் அதிகமாக்க முடியும். அப்படி செய்தால் அதன் சக்திக்கு உட்பட்டு அகிலன் தடுமாறுவான் என்று ஒரு கணக்கு போட்டார். ஏனென்றால் இந்த பாலைவனத்தை பொறுத்தவரை அதிகப்படியான ஆற்றலுக்கு பதில் இசையால் ஒருவரை கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் சுலபமான விஷயம். அப்படி அவர் அகிலனை கொண்டு வந்து விட்டார். சுலபமாக அவனை வீழ்த்தி விடலாம் என்று எண்ணிக்கொண்டார். இங்கே அகிலன் முன்னால் ஓடிக்கொண்டிருந்த போது அங்கே சில நிழல்களை பார்த்தான். அது சிறிது நேரத்திற்கு முன் அவன் சந்தித்த கொம்பு மனித ஆட்கள் தான். பேய் கல்லறையில் இருக்கும் பொழுது பழக்கம் ஏற்பட்டிருந்தது. அதன் தலைவர் பெயர் அகவன். அவன்தான் அங்கே தன்னுடைய படைகளுடன் நின்று கொண்டிருந்தான். அவனை நெருங்கிய அகிலன், எப்படியாவது காப்பாத்துங்க, அந்த சடையன் ஆவி காரணமே இல்லாம என்ன கொல்ல வராரு என்று கத்தினான். அவன் கூறியதை கேட்டு அகவன் முகம் மாறிவிட்டது. உடனே தன்னுடைய ஆட்களிடம் திரும்பியவன், எல்லாரும் ஓட ஆரம்பிக்க, ஆபத்து என்று அகவன் எச்சரிக்கை கொடுத்தான். அதே சமயம் மனதில், இந்த அகிலனுக்கு நான் என்ன துரோகம் பண்ண, எதுக்காக என் பக்கத்துல வந்தா? இப்ப சடையன் ஆவி நாங்க அகிலனோட கூட்டாளின் தப்பா நினைச்சுக்கிட்டு எங்களையும் அழிச்சிடுவாரோ என்று கோபத்தில் பல்லை கடித்தான். இன்னொரு பக்கம் அவன் எப்படியாவது தன்னுடைய கூட்டாளிகளை அழைத்துக் கொண்டு இங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். அதற்கு காரணம் ரெபேட்டும் புத்த இனமும் நல்ல இணக்கத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது சடையன் ஆவி அகிலனுக்கு ஏதாவது ஆபத்தை உண்டாக்கினார் அது பெரும் பிரச்சனையை கொண்டு வந்துவிடும்.
அதுவும் அதை நேரடியாக பார்த்த அகவன் மற்றும் அவனுடைய கூட்டாளிகளையும் மொத்தமாக சடையன்னாவி அழிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கூடிய மட்டிலும் அகிலன் பக்கம் நெருங்காமல் வேறு திசையை தேர்ந்தெடுக்க முடிவு செய்தான். ஆனால் அவன் நினைத்ததற்கு நேர்மாறாக அகிலன் அவன் அருகிலேயே ஓடி வருவதை பார்த்தவன் கோபத்தில் பொங்கி விட்டான்.